வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ் மொழியின் உபநிடதம் எது? தமிழ் மொழியின் உபநிடதம் தாயுமானவர் பாடல்கள். சோம்பல் என்ற சொல்லுக்கு எதிர்சொல். இந்த கொஸ்டின் வந்து 2023 நடந்த டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சோம்பல் என்ற சொல்லுக்கு எதிர்சொல். சுறுசுறுப்பு. சோம்பலா இருக்கிறது அப்படின்னா ஆப்போசிட் வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு. தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர். புவியரசு. பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஷ் ஆக இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் உள்ளேருந்து கேட்பாங்க. ஸோ நிறைய புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகும். பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும். உழைக்க வேண்டும். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு. மணிப்பல்லவ தீவு. அந்த தீவோட பேரு மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண். ஆதிரை. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபில் உணவு இட்ட பெண் ஆதிரை. பிற உயிர்களின் டேஷ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். உங்களுக்கு இது போல் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மாதிரி நான் சூஸ் பண்ணி உங்களுக்கு போடுறேன் கொஸ்டின்ஸு. ஏன் பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஏன் என்று. ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆழம் பிளஸ் கடல். பக்கத்தில் வந்து இம் வருது. ஆழம் பிளஸ் கடல். உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அதன் பெயர். சோஃபியா. 2023 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது தமிழ் கணினியோட பெயர் என்ன? ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த தமிழ் கணினியோட பெயர் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். அதுவும் ஞாபகம் வச்சுக்காங்க. அந்த கொஸ்டின் வந்து 2023 கேட்டிருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கணும். சவுதி அரேபியாவில் ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியிருக்காங்க. அது பேர் சோஃபியா. தானே இயங்கும் எந்திரம். தானியங்கி. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அ பிளஸ் உருவம். இதான் இதுக்கு சரி. விளக்குகள் பல தந்த ஒளி. இந்த நூலின் ஆசிரியர். லில்லியன் வாட்சன்.
மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும். மாசற கற்க வேண்டும். மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இடம் பிளஸ் எல்லாம். இடம் பிளஸ் எல்லாம் தான் இடமெல்லாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. இது யாருடைய பாடல் வரிகள்? இது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மக்கள் கவிஞர். இவருக்கு பேர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவரோட பாட்டு தான் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே அப்படிங்கிற ஃபேமஸ் பாட்டு. போன தடவை என்ன கேட்டிருந்தாங்கன்னா, திருவிக்காவோட ஒரு குவாட் கேட்டிருந்தாங்க. மெயின் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த தடவை இந்த மாதிரி கூட கேட்கலாம். ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி கேட்கணுங்கிறதுக்காக கேட்பாங்க இல்லையா, அப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களோட பாட்டு தான் இது. மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது. தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். மூத்தோர். மூத்தோர்னா பெரியவங்க. பெரியோர் சொல்படி நடக்க வேண்டும் சொல்வாங்க இல்லையா, அதுல மூத்தோர்னா மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கை பிளஸ் பொருள், அதான் கைப்பொருள். மானம் பிளஸ் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். மானமில்லா. பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் யார்? காமராசர். படிக்காத மேதை, பெருந்தலைவர், கர்ம வீரர் இதெல்லாம் யாரோட பேர்னு பார்த்தீங்கன்னா காமராசர். சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர். இதுவும் காமராசர் தான். யூனிஃபார்ம் இருக்கு இல்லையா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போகிற யூனிஃபார்ம் தான் சீருடை திட்டம். அதை அறிமுகம் செய்தவர் காமராசர் தான். காடு பிளஸ் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். காட்டாறு. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பசி பிளஸ் இன்றி. மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்கள் எழுதியவர் ராமலிங்கம் பிள்ளை. நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை. இவர் தான் வந்து மலைக்கல்லன், என் கதை, சங்கொலிங்கிற நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. முல்லைக்கு தேர் தந்து புகழ்பெற்ற வள்ளல் யார்? வேல்பாரி. பாரி வள்ளல் தான் முல்லைக்கு தேர் தந்து புகழ்பெற்றவர். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது? இது வந்து ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இது அடிக்கடி கேட்பாங்க, இந்த பேசிக் எக்ஸாம்லலாம் கேட்பாங்க. பரணி இலக்கியம். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம். தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று. தெலுங்கு. தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு.
கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி. பிறை கண்ட மாதிரி. நீங்கள் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு தமிழ், ஜிகே, மேக்ஸு, தென் தொழில்முறை திறனறிவு தேர்வு வினாக்கள், அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் எய்ட் கொஸ்டின்ஸு, தென் உங்களுக்கு போக்குவரத்து சின்னங்கள், விதிகள், சட்டம், அதை பற்றி எல்லாமே இருக்கும். நீங்கள் கொடுக்குற அந்த ஒரே அமௌண்ட்லேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா நாங்கள் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் தனியாக அதுக்கு பே பண்ண வேணாம். உங்களுக்கு எக்ஸாம் வர வரைக்குமே நாங்கள் வந்து ப்ராப்பராக கைட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மெட்டீரியல். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம். முண்டந்துறை. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. இது வந்து உங்களுக்கு ஜிகேலையும் கேட்கலாம். இது தமிழ் புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் தான், இருந்தாலும் இதுலேருந்து சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜிகேல கேட்டுருவாங்க. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது. ஔகார குறுக்கம். 2023ல் இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா, எந்த எழுத்து முதலில் வரும், இதை மாதிரி கொடுத்துருந்தாங்க. ந, இன், எம், இப்போ இந்த மாதிரிலாம், இந்த மாதிரி ஒற்றை எழுத்துலாம் இடையில தான் வரும். அப்புறம் இப்படி கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகாது, இந்த எழுத்து வேணால் ஸ்டார்ட் ஆகும். இந்த நா இருக்கு இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டில் வரும். அது சொல்லில் முதல்ல வரக்கூடியது. இது மாதிரி ஒரு ஜென்ரலாக நீங்கள் யோசிச்சு எழுதுன மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல். திருக்குறள். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் பார்த்தீங்கன்னா திருக்குறள். டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொறாமை உள்ளவன். பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? இது கெஸ் பண்ணுங்க. திருவி கல்யாண சுந்தரனார். திருவிக்கா தான் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. திருவிக்காவுக்கு வந்து போன தடவை 2023 என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அந்த திருவி அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. திருனா திருவாரூர், வீணா விருத்தாசலம், அவங்களோட அப்பா பேர் கல்யாண சுந்தரனார் அவர்களோட அப்பா பேர் விருத்தாசலம், திருவாரூர் அப்படிங்கிறது அவரோட ஊர். இதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து கேட்டிருந்தாங்க. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் பாலகங்காதர திலகர். இந்த மேட்ச் வந்து மேட்ச் பண்ணி பாருங்க. இதுக்குரிய ஆன்சர் இதுதான். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை இருக்காரு, அவர் வந்து காந்திய கவிஞர்னு சொல்லுவாங்க. உவமை கவிஞர் சுரதா. பிரவசன கேசரி முத்துராமலிங்க தேவர். உங்களுக்கு இப்படி கேட்கலனாலும் இப்போ நமக்கு பாரதியார் பற்றி கேட்கலாம், பாரதிதாசன் பற்றி கேட்கலாம், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருப்புகழ் பாடியவர்
அருணகிரிநாதர். திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதர். காந்தியடிகள் எப்போதும் டேஷ் பேசினார். வாய்மையை பேசினார். வாய்மை அப்படின்னா உண்மை. காந்தியடிகள் எப்போதும் வாய்மையை பேசினார். இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இனிமை பிளஸ் சொல். இனிமையான சொல் தான் இன்சொல். இனிமை பிளஸ் சொல். அறம் பிளஸ் கதிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதுக்கு ஆன்சர் அறக்கதிர். இம் போயிடும், இக்கு வரும். இளமை என்னும் சொல்லின் எதிர் சொல். முதுமை. இளமை முதுமை. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர். இது மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்புண்டு, நல்லா தெரிஞ்சுக்கங்க. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர். பாரதிதாசன். பாரதிதாசனோட ஒரு வேர்டு தான் இது. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினும் தப்புன புலவே. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். புறநானூறு. சாந்த குணம் உடையவர்கள் டேஷ் முழுவதையும் பெறுவர். உலகம் முழுவதையும் பெறுவர். சாந்த குணமுடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.